அந்த நேரம் அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை, மீசான் என்ற தட்டில் அந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான் என்றால் நன்மை தட்டு அந்த அளவுக்கு அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை. என்ன வார்த்தை? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். அனுமதிக்கப்பட்ட திக்ருகளை நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சமூகத்திற்கு எத்தி வைக்காத காரணத்தினால் தானே பல்வேறு கராத்தா ஸ்டைல் எல்லாம் திக்ருகள் வந்திருக்குது. குங்ஃபு ஸ்டைல்ல, கராத்தா ஸ்டைல் எல்லாம் திக்ருகள் ஏன் வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தராத திக்ருகள், ஸலவாத்துகள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி ஊறு விடுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன திக்ருகள், ஸலவாத்துகள் மனித சமூகத்தில் மறக்கடிக்க போச்சு, நினைவுறுத்தப்படல, நாமளும் சொல்லல, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ்